ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பென்டன் சீரிஸில் நம்ம எவ்வளவோ பவர்ஃபுல்லான பேட்டில்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை பார்த்துருப்போம். பட் ஒட்டுமொத்த பென்டன் சீரிஸ்லேயே யார் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னு கேட்டால் நிறைய பேர் பென் டென்னிசனை தான் சொல்லுவாங்க. பென் வந்து பவர்ஃபுல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பென்னை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் பென்டன் சீரிஸில் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யாரு, அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிறதெல்லாம் இந்த டாப் 10 லிஸ்டிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். 10th பிளேஸ்ல நம்ம பார்க்க போகிற பென்டன் கேரக்டர் யாருன்னா வில்கேக்ஸ். ஆக்சுவலா வில்கேக்ஸ் வந்து பென்டன் கிளாசிக், ஏலியன் ஃபோர்ஸ், ஆம்னிவர்ஸை தாண்டி இப்ப ரிலீஸ் ஆன ரீபூட் சீரிஸ் வரைக்கும் வில்கேக்ஸ் தான் பென்னுக்கு ஒரு மெயின் வில்லனாவே இருக்கான். வில்கேக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கான கேரக்டர். கிட்டத்தட்ட பென்டன் கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ஏலியன்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு தன்னுடைய பேஸ் ஃபார்ம்லயே வில்கேக்ஸ் வந்து பவர்ஃபுல்லா இருப்பான். அண்ட் எபிசோடு போக போக வில்கேக்ஸோட பவர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். வில்கேக்ஸோட மெயின் கோல் என்னன்னா பென்டன் கிட்ட இருந்து ஆம்னிட்ரிக்ஸை புடுங்கி அதை வச்சு தனக்கீழ ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் படையை உருவாக்கி அதன் மூலியமா ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே ரூல் பண்ணணுங்கிறது தான் வில்கேக்ஸோட எய்மே. அதுக்கேற்ற மாதிரி சீரிஸ்லேயே வில்கேக்ஸ் வந்து பென்னை பலமுறை தோக்கடிக்கிற லெவலுக்கு போயிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் வில்கேக்ஸை தூக்கி நான் நம்பர் 10ல போட்டிருக்கேன். அடுத்ததா 9th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டரோட பேர் என்னன்னா கெவின் லெவன். ஆக்சுவலா கிளாசிக் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கெவினை ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா ஏலியன் ஃபோர்ஸ், ஆம்னிவர்ஸ்ல எல்லாம் கெவின் ஒரு நல்ல கேரக்டராகவே மாறிடுவான். பேசிக்காவே கெவின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்மோசியன். ஸோ இவங்களால எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அந்த ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரை மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு சில ஏலியன்ஸையும் தொட்டு அவங்களோட பவர்ஸையும் பாத்தீங்கன்னா இவங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சோ சம்டைம்ஸ் கெவின் வந்து பென்னோட ஆம்னிட்ரிக்ஸையும் தொட்டு அப்சர்வ் பண்ணிப்பான். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது கெவினால 10 ஏலியன்ஸோட பவரை ஒரேடியா யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு ஃபார்ம்ல கெவின் வந்து ஆக்ரகார் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான வில்லனையே தோக்கடிச்சிருக்கான். இன்னும் பென்னோட பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் லைக் வில்கேக்ஸ், ஆல்பிடோ கூட எல்லாம் ஃபைட் பண்ணியிருக்கான். சோ கெவின் வந்து ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் கேரக்டர்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அதனால தான் நான் கெவினை பாத்தீங்கன்னா நம்பர் 9ல போட்டிருக்கேன். அடுத்ததா 8th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டரோட பேர் என்னன்னா வெர்டோனா. ஆக்சுவலா வெர்டோனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனடாய்டு. ஸோ நான் ஆனடாய்டுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் எதுக்கு வெர்டோனாவை சேர்த்தீங்க, அதுக்கு பதிலாக குவென்னை சேர்த்திருக்கலாமேன்னு சொல்லலாம். ஆக்சுவலா குவென் வந்து ஃபுல்லா ஒரு ஆனடாய்டா மாறல. அவ இது வரைக்கும் பாதி ஆனடாய்டோட பவர்ஸ் தான் அச்சீவ் பண்ணிருக்கா. பட் வெர்டோனா அப்படி கிடையாது. வெர்டோனா வந்து ஃபுல்லாவே ஒரு ஆனடாய்டு தான். அதனால தான் வெர்டோனாவை சூஸ் பண்ணிருக்கேன். பேசிக்காவே ஆனடாய்டால பலவிதமான மேஜிக்கல் அட்டாக்ஸை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆனடாய்ட்ஸ் மேல பெருசா எந்த ஒரு மேஜிக்கல் அட்டாக்மே வேலை செய்யாது. அண்ட் இவங்களால ஒரு உயிருக்குள்ள இருக்கிற மானா எனர்ஜி, அதாவது லைஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மானா எனர்ஜியை அப்சர்வ் பண்றது மூலமா ஆனடாய்ட்ஸால பலவிதமான எனர்ஜி அட்டாக்ஸை பண்ண முடியும். அண்ட் இவங்க பார்க்கிறதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே ஆனடாய்ட்ஸை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதனால தான் நான் வெர்டோனாவை நம்பர் 8ல போட்டிருக்கேன். அடுத்ததா 7th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா ஆல்பிடோ. பார்க்கிறதுக்கு என்னதான் ஆல்பிடோ பென் மாதிரி இருந்தாலும் இவ வந்து ஒரு ஹியூமன் கிடையாது. ஆக்சுவலா இவ வந்து ஒரு கேல்வின் ஸ்பீசிஸை சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம ஆஸ்மெத்தோட அசிஸ்டன்டாவும் இருப்பான். ஆல்பிடோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் வந்து பென் மாதிரியான ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. சோ இந்த உலகத்திலே ஒரே ஆம்னிட்ரிக்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லி ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரியே ஒரு புரோட்டோடைப்பை ஆல்பிடோ கிரியேட் பண்ணுவான். பட் அதுல அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவான். என்னன்னா எப்பவுமே ஆஸ்மித் ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கும் போது அந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸ்ல பென்னோட டிஎன்ஏவோட சேர்த்து ஆஸ்மித்தோட கேல்வின் டிஎன்ஏவையும் இணைச்சிருப்பாரு. பட் ஆல்பிடோ வந்து நம்மளே ஆல்ரெடி ஒரு கேல்வின் தான். சோ ஆம்னிட்ரிக்ஸ்ல எதுக்கு இன்னொரு கேல்வின் டிஎன்ஏ அதை சேர்க்காம விட்டுருப்பான். சோ ஆல்பிடோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவனால பழையபடி தன்னோட கிரே மேட்டர் ஃபார்முக்கு மாற முடியாது. சோ பழையபடி மாறணும்னா அவனுக்கு ஒரிஜினல் ஆம்னிட்ரிக்ஸ் தேவை. அதனாலேயே பென்னை எதிர்த்து ஆல்பிடோ பலமுறை ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்பிடோவாலையும் பென் மாதிரி ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பலவிதமான ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். பிளஸ் அல்டிமேட்ரிக்ஸை உருவாக்குனதும் ஆல்பிடோ தான். ஸோ ஆல்பிடோவுமே கிட்டத்தட்ட பென்னுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் தான். அதனால தான் நான் ஆல்பிடோவை தூக்கி நம்பர் 7ல போட்டிருக்கேன். அடுத்ததா 6th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா பென் டென்னிசன். ஆக்சுவலா பென்னோட கையில தான் யூனிவர்ஸ்லயே பவர்ஃபுல்லான வெப்பனான ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி பென்னால பலவிதமான ஏலியன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அண்ட் ஆம்னிட்ரிக்ஸை பென் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணுவான். கிட்டத்தட்ட ஆஸ்மத்தே ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாரு, என்னாலேயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆம்னிட்ரிக்ஸை நீ ரொம்ப நல்லாவே யூஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் பென் என்னதான் அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்மார்ட்டான கேரக்டரா இல்லைனாலும் ஒரு பேட்டில்னு வரும்போது அவன் எப்ப என்ன பண்ணுவானே யூகிக்க முடியாது. அதுக்கப்புறமா பென்னோட பேச்சு திறமை, ஒரு பேட்டில்ல எங்கேயாவது வசமா சிக்கிக்கிட்டான்னா பேசியே நேரத்தை கடத்தி பென் எப்படியாவது எஸ்கேப் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பென்னால ஏலியன் எக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். பட் ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணணும்னா அதுக்குள்ள இருக்கிற 2 பெர்சனாலிட்டிஸை பேசி பென் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அந்த பெர்சனாலிட்டிஸை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதையும் மீறி பென் வந்து 1 இல்ல 2 இல்ல 4 முறை ஏலியன் எக்ஸை கண்ட்ரோல்ல எடுத்திருக்கான். அண்ட் எவ்வளவோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாம் பென் தனியாவே நின்று தோக்கடிச்சிருக்கான். அதனால தான் பென்னை வந்து பாத்தீங்கன்னா நான் நம்பர் 6ல போட்டிருக்கேன். அடுத்ததா 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா பாரடாக்ஸ். ஆக்சுவலா ப்ரொஃபசர் பாரடாக்ஸ் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் சயின்டிஸ்டா தான் இருந்தாரு. இவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டு இருக்காரு. அது என்ன ப்ராஜெக்ட்னா பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிராவல் பண்ற மாதிரி ஒரு டைம் டனலை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க கூட வேலை செய்யற அசிஸ்டன்ட் செஞ்ச கோளாறுனால அந்த மிஷின் வந்து
பேரடாக்ஸை உள்ள இழுத்துக்குது. பேரடாக்ஸ் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பவுண்டரி லைன்ல மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு வயசாகல, தூக்கம் வரல, பசிக்கல, இந்த மாதிரி எதுவுமே ஆகல. ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு பைத்தியக்கார மாதிரி அங்கேயே திரியிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பேரடாக்ஸ் வந்து தன்னை சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் டைமை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து டைம் டிராவல் பண்ணவும் கத்துக்கிறாரு. சோ பேசிக்காவே பேரடாக்ஸால பாத்தீங்கன்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு சொல்லி எங்க வேணாலும் எப்ப வேணாலும் டைம் டிராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் இவரால டைமை ஸ்டாப் பண்ண முடியும், ரீவைண்ட் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும். இந்த மாதிரி டைமை எப்படி வேணாலும் இவரால மாத்தி அமைக்க முடியும். பென்னுக்கு மல்டிவர்சல் லெவல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து பென்னை பேரடாக்ஸால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆக்சுவலா இவர் டைம் டிராவல் பண்றதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் இல்லனா பேரடாக்ஸ் தான் ஒட்டுமொத்த பென்டன் யூனிவர்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டரா இருந்திருப்பாரு. அதனால தான் நான் இவரை தூக்கி நம்பர் 5ல போட்டிருக்கேன். அடுத்ததா 4th பிளேஸ்ல இருக்கிற கேரக்டர் யாருன்னா டேகன். ஆக்சுவலா டேகன் வந்து வில்காக்ஸ் மாதிரியோ வேபிக் மாதிரியோ ஒரு ஏலியன்லாம் கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவர்சல் என்டிட்டி. இவரோட உடம்பு ஃபுல்லாவே எனர்ஜி அண்ட் பவர் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இவரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் வேபிக்கை விடவும் 3 மடங்கு உருவத்துல பெருசா இருப்பாரு. சோ டேகனை பெரும்பாலும் யாராலையும் அடிச்சலாம் டிஃபீட் பண்ணவே முடியாது. அண்ட் டேகன் வந்து நூத்துக்கணக்கான ரெல்ம்ஸை கேப்சர் பண்ணி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அடுத்ததா எர்த் ரெல்மையும் கேப்சர் பண்றதுக்காக வருவாரு. அப்போதான் பென்னுக்கும் டேகனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபைட் நடக்கும். பென் வந்து அல்டிமேட் வேபிக்கா மாறினதுக்கு அப்புறமாவும் இவனால டேகனை டிஃபீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வில்காக்ஸ் தான் பாத்தீங்கன்னா வாக்ஸ் மினிக்லஸ் அப்படிங்கிற மிஷினை வச்சு டேகனுக்குள்ள இருக்கிற எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி டிஃபீட் பண்ணிருப்பாரு. சோ டேகன் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அதனால தான் நான் இவரை தூக்கி நம்பர் 4ல போட்டிருக்கேன். அடுத்ததா 3rd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா குவாண்டம் ஏலியன். ஆக்சுவலா இந்த குவாண்டம் ஏலியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5th டைமென்ஷனை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்களோட பவர்ஸ் பத்தி நமக்கு பெருசா தெரியலனாலும் இவங்க உருவாக்குன ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் தான் அனேலார்க். இந்த அனேலார்க் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும் ஒரு யூனிவர்ஸே ஒட்டு மொத்தமா அப்படியே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்தே வேனிஷ் பண்ணிட முடியும். அண்ட் சீரிஸ்லயும் இந்த மாதிரி ஒரு தடவை நடந்துச்சு. அப்ப பென் தான் ஏலியன்ஸா மாதிரி ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருப்பான். சோ இந்த குவாண்டம் ஏலியனால அனேலார்க் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை உருவாக்க முடியுங்கிறப்ப இவங்களால இன்னும் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை உருவாக்க முடியுங்கிறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் குவாண்டம் ஏலியனை நான் 3rd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்து 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா நால்ஜியன். இந்த நால்ஜியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 26th டைமென்ஷன்ல வாழக்கூடியவங்க. ஆக்சுவலா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பென்டன் சீரிஸ்ல 26 டைமென்ஷன் இருக்குங்கிறதே தெரியும். ஆக்சுவலா பென்டன் சீரிஸ்ல இவங்கள ஒரே ஒரு தடவை தான் காமிச்சிருக்காங்க. சோ இவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ங்கிற விஷயம் நமக்கு பெருசா தெரியல. பட் இவங்க இனத்துல ஒரு சின்ன குழந்தை விளையாடுற பொம்மையில இருக்கிற டெக்னாலஜி லெவல் 21 இருக்கும். ஆக்சுவலா பென் யூஸ் பண்ற ஆம்னிட்ரிக்ஸோட டெக்னாலஜியே லெவல் 20 தான். சோ நால்ஜியன்ஸ் யூஸ் பண்ற ஒரு பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸை விடவும் டெக்னாலஜி லெவல் அதிகமா இருக்கு. சோ இவங்க யூஸ் பண்ற ஒரு பொம்மையிலே இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குன்னா அப்ப இவங்க யூஸ் பண்ற கேஜெட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்ல எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி இருக்குங்கிறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் நால்ஜியனை நான் 2nd பிளேஸ்ல போட்டிருக்கேன். அடுத்ததா 1st பிளேஸ்ல யார் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மத் தான் இருக்காரு. ஆக்சுவலா சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 5 கேலக்சிலையும் ஆஸ்மத் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ இவர் வந்து எவ்வளவோ பவர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு. ஈவன் யூனிவர்ஸ்ல பவர்ஃபுல்லான வெப்பனான ஆம்னிட்ரிக்ஸை கிரியேட் பண்ணதும் ஆஸ்மத் தான். சோ கண்டிப்பா ஆஸ்மத்தும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் தான். அதனால தான் இவரை ஹானரபிள் மென்ஷன்ல சேர்த்திருக்கேன். அடுத்ததா 1st பிளேஸ்ல நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா ஸ்டார் பியர்ட். ஆக்சுவலா இந்த ஸ்டார் பியர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் சேப்பியன். கிட்டத்தட்ட இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் செலஸ்டியல் சேப்பியன் கூட சொல்லலாம். அண்ட் இருக்கிற எல்லா செலஸ்டியல் சேப்பியனை பத்தியும் டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர் ஸ்டார் பியர் கிட்ட தான் இருக்கு. சோ ஏலியன் எக்ஸை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் செலஸ்டியல் சேப்பியன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு. சோ எனக்கு தெரிஞ்ச பென்டன் யூனிவர்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னா அது ஸ்டார் பியர்ட் தான். சோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.